ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டீ கடை கஜடா தான் செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 1.5 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். 3/4 கப்பு சர்க்கரை. இதே கப்பில் தான் 1.5 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கப்பு பால், காய்ச்சின பால், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, ஒரே ஒரு முட்டை, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே முட்டையும் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ பொடியாக பவுட்ரு பண்ணியாச்சு. இதில் ஒரு முட்டையை நம்ம போட்டு அடிச்சிக்கலாம். அதை இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ பேக்கிங் பவுட்ரை போட்டுக்கிறேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச சர்க்கரையும் முட்டையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அதில் டிஷ்ஷோட சீக்ரெட் ஒரு பொருளை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ரவை தான். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். அது இதை ஏன் சீக்ரெட்டுன்னு சொல்கிறோன்னா, இதை நம்ம போட்டோன்னா தான் அந்த கஜடாவில் நம்மளுக்கு ஒரு முறுமுறுப்பு கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம கஜடா போட்டுக்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா உருண்டை உருட்டிக்கிங்க. அப்படியே விரிசல் இல்லாமல் உருண்டை உருட்டிக்கோங்க. இப்படி வச்சு கையில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் இப்படி இருக்கும். இதை நாளாக நம்ம இதில் கத்தி வச்சு கீறிக்கலாம். கோடு போட்டுக்கலாம். இந்தமாரி கோடு போட்டோம்னா உள்ளேயும் நல்லா வெந்துடும். நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்கள். ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். அதேமாரி நல்லா இப்படி உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இல்லைன்னா மைதா மாவே கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டு உருட்டுங்க. இப்போ இதேமாரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வச்சிடலாம். நான் இப்போ திரும்பியும் இதேமாரி ஒரு கோடு போட்டுக்கிட்டு அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கோடு போட்டாச்சு. இதேமாரி எல்லாத்தையும் நம்ம தீத்தி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலும் அது கொஞ்சம் வேகாமல் போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அதை இல்லைன்னா வெளியில் மட்டும் வெந்துட்டு உள்ளே வேகாமலே இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்போ தான் எல்லா இடமும் நல்லா சமமாக வெந்து நல்லா மொறுன்னு கிடைக்கும். அது நல்லா பாருங்கள், சூப்பராக வெந்து வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா வெந்துடும். மொறுன்னு நமக்கு கிடச்சிடும். அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய டீ கடை கஜரா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.